வணக்கம். நம்ம இந்த கிளாஸில் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கவிருக்கிறோம். இவ்வளோ நாளாக நம்ம தியரட்டிக்கலாக ஃபிசிக்கல் லேயர்னா என்ன, டேட்டா லிங்க் லேயர்னா என்ன, நெட்வொர்க் லேயர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நாம் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொன்று வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நாம் ஹிஸ்ட்ரி எப்படி இன்டர்நெட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். வெப்சைட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ARPANET, அதாவது அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். இவங்க ஒரு host.txt, அதாவது host.txt அப்படின்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணாங்க. அந்த ஃபைலுக்குள்ளே எல்லா வெப்சைட்ஸோட அட்ரஸும் ஸ்டோர் பண்ணாங்க. அந்த வெப்சைட்ஸோட சேர்த்து அந்த வெப்சைட்டுடைய ஐபி அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒரு வெப்சைட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க google.com அப்படின்னா google.com அடித்தா அவங்களுடைய சைட் வந்து அந்த host.txt ஃபைலில் லுக் பண்ணும். ஸோ அந்த host.txt ஃபைலில் எந்த இடத்துல google.com இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோடைய ஐபி அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஸோ அதுதான் அவங்க யூஸரோட அவங்கள கனெக்ட் பண்ணிடும். இந்த ஃபைலை எந்த இது மெயின்டைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா SRIS-NIC, அதாவது ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் சென்டர். இவங்க தான் host.txt ஃபைலை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இது ஆர்டினரி நோட்பேட் ஃபைல் தான். இதோடைய எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பார்க்கலாம் .txt. இதில் அட்ரஸஸ் மேப்பிங், அதாவது ஒவ்வொரு வெப்சைட்ஸுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த வெப்சைட்டை ஐபி அட்ரஸோட மேப் பண்ணுறதுக்காக தான் இந்த host.txt அப்படின்ற ஃபைலை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் டிஎன்எஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா இதில் ஒரு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. காலம் செல்ல அந்த host.txt ஃபைல் வளர்ந்துக்கிட்டே போச்சு. ஏன்னா நிறையா பேர் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த host.txt ஃபைலில் நிறையா வெப்சைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஐபி அட்ரஸ் ஜாயின் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கூடவே அதோடைய நேம்ஸ் எல்லாம் ஒரே போல் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர் ஒரே வெப்சைட்டில் ஒரு டொமைன் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் நேம் கொலிஷன்ஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ google.comனு அதை 1123 அந்த லைனில் ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ நம்ம google.com அடித்தா அந்த ஃபைலில் 1023 லைன்ஸை ரீட் பண்ணி அதுக்கடுத்து 1023 லைன்ஸில் தான் அந்த google.com எழுதியிருக்குது. ஸோ அதோடைய ஐபி அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் அதோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப லேட் ஆகும். இதில் ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது. அதனால தான் டிஎன்எஸ் அப்படின்ற கான்செப்டே நிறுவனாங்க. டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம். இது என்ன காரணம்னா ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஎன்எஸ் கான்செப்டே நிறுவனாங்க. ஸோ ஐபி அட்ரஸை மேப்பிங் பண்ணுறதுக்காக டிஎன்எஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன விதமான ப்ரோட்டோக்கால் கொடுக்குதுன்னா கிளைண்ட்டும் சர்வரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்காலை இது கொடுக்குது. ஸோ இது போர்ட் நம்பர் 53 ரன் ஆகும் மற்றும் யூடிபிலையும் ரன் ஆகும். அடுத்ததாக டிஎன்எஸ் RFC 1034 1035 இந்த 2 டாக்குமெண்ட்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. RFC டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் அதை பற்றி கூகுள் பண்ணி பார்க்கலாம். RFC 1034 RFC 1035ன்னு. ஸோ டிஎன்எஸ் ஒரு அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோக்கால். இது சென்ட்ரலி மெயின்டைன் ஃபைல் மாதிரி இல்லாமல் இதை யாருனாலும் குளோபலாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் நம்பர்ஸை தான் ஞாபகத்தை வச்சுக்கும். ஆனால் நம்ம மக்கள் நேம்ஸை தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்மளால் அந்த ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு வெப்சைட்ஸோடைய ஐபி அட்ரஸையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த பிரெயின் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஐபிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேம் அசைன் பண்ணிவிட்டு அந்த நேமை நம்ம டைப் பண்ணி என்டர் அழுத்தினோடனே அந்த ஐபியோட நம்ம ஜாயின் ஆகிடுறோம். ஸோ அது மூலமாக அந்த வெப்பேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம பேக்கெட் ட்ரேசர் பண்ணுறப்போ எப்படி சர்வரில் இதை நம்ம ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுன்றதை பார்க்க இருக்கோம். அடுத்தது இதோட அட்வான்டேஜே என்னென்னா டேட்டாவை நம்ம லோக்கலாக மெயின்டைன் பண்ணுறோம். மெயின்டைன் பண்ண அந்த டேட்டாவை குளோபல்லி அக்சஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்னென்னா அந்த host.txt ஃபைலாக அல்லது எதா வேணாலும் இருக்கட்டும், அதை நம்ம லோக்கலாக தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு சர்வரில் மெயின்டைன் பண்ணுறோம். மெயின்டைன் பண்ண அந்த ஃபைலை நம்ம உலகத்தில் எங்கே இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் தான் அக்சஸ் பண்ணணும்ட்டு இல்லை, எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ் லுக்கப் வந்து எந்த டிவைஸ் மூலமாகவும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். டிஎன்எஸ் டேட்டாவை வந்து கேட்சிங் பண்ணலாம். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ டொமைன் நேம் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம google.com, facebook.com இப்படி எவ்வளவோ டொமைன்ஸ் இருக்குது. இதோடைய முக்கிய கருத்து என்னென்னா, இது வந்து 255 கேரக்டர்ஸ் மட்டுமே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய டெப்த் வந்து 127 லெவல்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இதில் .edu, .com, .gov இப்படி எவ்வளவோ டொமைன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கலாம். com, edu, gov, int, mil, net இப்படி எவ்வளவோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா edu டொமைன்ஸ்லாம் எஜுகேஷனல் டொமைன்ஸ். உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி.edu ஆர் பாக்கே காலேஜ்.edu. ஸோ இதை மாதிரி ஜென்ரலாக இருக்கும். அதே இது கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லாம் govன்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். உதாரணத்துக்கு india.gov.in. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். மிலிட்ரி வெப்சைட்ஸ்லாம் வந்து MIL அப்படின்னு ஃபினிஷ் ஆகும், இந்தியன் ஆர்மி.mil. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸ் மூலமாக அந்த வெப்சைட்ஸ் மூலமாகவே நம்ம ஆர்கனைசேஷனை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு சப்டொமைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் இன்னொரு டொமைனுக்கு சப் டொமைனாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா google.com எடுத்துட்டிங்கன்னா images.google.com, videos.google.com. ஸோ இப்படி எவ்வளவோ சப்டொமைன்ஸ் கூகுளுக்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து சப்டொமைனான அர்த்தமே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதில் நீங்கள் பார்க்கலாம் sales.nominium.com. இதில் nominium.com உடைய சப்டொமைன் தான் sales.nominium.com. அந்த nominium.com இந்த .com உடைய சப்டொமைன். இதோ நீங்கள் பார்க்கலாம், நான் எல்லோவில் மென்ஷன் பண்ணுறேன், சேல்ஸ், அதை தொடர்ந்து nominium.com. ஸோ nominium.com தான் ஒரிஜினல் வெப்சைட் நேமு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது சப்டொமைன். இப்போ nominium.com, அதை தொடர்ந்து com. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா nominium தான் சப்டொமைன் ஆஃப் com. இப்படி தான் வந்து நம்ம டிஎன்எஸ் ஹைரார்க்கிலாம் இருக்குது. அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது டெல்நெட். டெல்நெட் அப்படின்றது ஒரு டிசிபி அப்ளிகேஷன். இது மூலமாக நம்ம ரிமோட்டாக ஒரு மெஷினோட லாகின் பண்ணி நம்ம ஒரு மெஷினோட ரிமோட்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு கிளைண்ட் சர்வர் ஆப்ரேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம லோக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாகவே அக்சஸ் பண்ணலாம், அல்லது டெர்மினல் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். நம்ம இதை எப்படி ஒரு பட்டின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெல்நெட் அக்சஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம லேப் செஷனில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நிறையா யூசர் வந்து இதில் லாகின் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்குது. நம்ம டெல்நெட் மூலமாக யூனிக்ஸ் மெஷின்ஸில் அக்சஸ் பண்ணி நம்ம மெஷின்லேயும் யூனிக்ஸ் ரன் பண்ணலாம். எஃப்டிபி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எஃப்டிபி உடைய போர்ட் நம்பர் 23. இது எதுக்காக யூஸ் பண்ணதுன்னா, ரிமோட் மெஷினில் இருக்கிற ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபைல் ஷேரிங் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுதுங்க. இப்போ இதில் 2 வகையான ஃபைல் ஷேரிங் இருக்குது, ஆன்லைன் அக்சஸ், ஹோல் ஃபைல் காப்பிங். ஆன்லைன் அக்சஸ்க்கு எடுத்துக்காட்டு வேர்ட்ப்ரெஸ். ஹோல் ஃபைல் காப்பிங்க்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம GoDaddy கூட வச்சுக்கலாம். ஏன்னா GoDaddyலலாம் நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பில் மேனுவலாக HTML, CSS, JavaScript, PHP மூலமாக மேனுவலாக நீங்களாகவே டெவலப் பண்ணி திருப்பி FTP மூலமாக உங்கள் FTP அதை சர்வரில் நீங்கள் போடுவீங்க. ஆனால் வேர்ட்ப்ரெஸ்ஸில் அப்படி கிடையாது, நீங்கள் ஆன்லைன்லேயே மாடிஃபை பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் சர்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மெயில் பாக்ஸ் வந்து இன்கமிங் மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ மெசேஜஸ் வந்து க்யூவிங் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு தக்க சமயத்தில் அதை சென்ட் பண்ணிடும். ஸோ கிளைண்ட்டு தான் வந்து சென்டிங் மெயில் சர்வர், சர்வர் சைடில் இருக்கக்கூடியது ரிசீவிங் மெயில் சர்வர். ஸோ சென்ட் பண்ண உடனே சென்டிங் மெயில் சர்வரில் நம்ம சென்ட் பண்ண மெயில் அதில் ஸ்டோர் ஆகும். அப்புறம் SMTP ப்ரோட்டோக்கால் அதை கொண்டு போய் அந்த ரிசீவருடைய மெயில் சர்வரில் ப்ளேஸ் பண்ணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது SMTP, அதாவது சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது TCP கனெக்ஷனை யூஸ் பண்ணுது. அதனால தான் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு சர்வீஸை இது ப்ரொவைட் பண்ண முடியுது கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்,
அதாவது சர்வருக்கும் ரிசீவிங் சர்வருக்கும், அதாவது சென்டிங் சர்வர்னு வச்சுக்கலாம், ரிசீவிங் சர்வர் வச்சுக்கலாம், ரெண்டு பேருக்குமான டைரக்ட் கனெக்ஷன் உருவாக்குறதுக்கு சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் ஆகுது. இதில் 3 இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஹேண்ட் ஷேக்கிங், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெசேஜ். ஸோ மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு அந்த கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிரும். மெசேஜ் வந்து ஆஸ்கியாக தான் இருக்கணும், 7 பிட்ஸ் கொண்டதாக இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் அந்த மெசேஜ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்லே பார்க்கலாம். ஸோ அலைசிஸ் உடைய ஏஜென்ட் இருக்கிறாங்க. அலைஸ் வந்து அந்த மெசேஜ் சென்ட் பண்ண உடனே அந்த மெசேஜ் அலைஸுடைய மெயில் சர்வரில் கொண்டு போய் பிளேஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் எஸ்எம்டிபி வரும். ஸோ அதற்கப்புறமாக அலைஸோட மெயில் சர்வரில் அவங்க மெசேஜ்லாம் கியூவிங் பண்ணி அங்கே ஒரு ஷெல்ஃபில் சேவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதற்கப்புறம் எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் வந்து அந்த அலைஸோட மெயில் சர்வர்லேருந்து பாபோட மெயில் சர்வர், அதாவது ரிசீவர் மெயில் சர்வரில் கொண்டு போய் சேர்க்கும். அதை தொடர்ந்து அந்த இடத்துல கியூவிங் பண்ணி அப்புறம் அந்த டேட்டா பாப் உடைய ஏஜென்ட், அதாவது பாப்க்கு வந்து அந்த டேட்டா போய் அடையும். ஸோ இப்படி தான் வந்து எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் அல்லது மெயில் சென்ட் பண்ணால் அவங்களை எப்படி அடையுது அப்படின்னு பார்த்தா இந்த மெத்தட் மூலமாக தான். ஸோ சென்டிங் மெயில் சர்வரில் கியூவிங் ஆகி எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் அந்த சென்டிங் மெயில் சர்வர்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு போய் ரிசீவருடைய மெயில் சர்வரில் போடும். ரிசீவரோட மெயில் சர்வர்லேருந்து ரிசீவருக்கு அந்த டேட்டா மூவ் பண்ணப்படும். ஸோ நீங்கள் அங்கே பார்க்கல யூஸருடைய மெயில் பாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது கியூவிங் பண்ணதையும் டயக்ராமெட்டிக்காக அங்கே ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நார்மலாகவே நீங்களே ஒரு ஜிமெயில் மூலமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கோ மெசேஜ் அனுப்பினாலும் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புறீங்களோ அவங்க தான் ரிசீவர். நீங்கள் சென்டர், உங்களுக்கு ஒரு மெயில் சர்வர் இருக்கும், அதான் சென்டர் மெயில் சர்வர். அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு மெயில் சர்வர் இருக்கும், ரிசீவிங் மெயில் சர்வர். ஸோ உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த தகவல் பரிமாற்றத்துக்கு இருக்கிறதுக்கான காரணம் அந்த எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் மட்டுமே. நன்றி.